வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சோம்பு, இஞ்சி, பூண்டு, எறாவை க்ளீன் பண்ணி மஞ்சள்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன். வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். ஆனியன் நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு அதில் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி போடணும், சோம்பு போடணும். சோம்பு போட்டு உப்பு கொஞ்சம் போடணும். உப்பு போட்டு கொஞ்சம் பரட்டிக்கிட்டு கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டு அப்புறம் மாவு, கடலை மாவு போடணும். கடலை மாவு 2 டம்ளர் போடணும். கடலை மாவு 2 டம்ளரு, அரிசி மாவு 1 டம்ளர் போட்டுட்டு கார்ன்ஃப்ளவரு 2 ஸ்பூன் போடணும். போட்டு எறாவை போட்டு பிசையணும். இஞ்சி பூண்டை அரைச்சிக்கிறணும். இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு போட்டு பெருங்காயம் கொஞ்சம் போடணும். பெருங்காயம் வந்து வாயு கேஸ்ட்ரக்குள் இருக்கிறவங்களுக்கு எறா ஜீரணம் ஆகாது, அதனால் கொஞ்சம் பெருங்காயம் போடணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். ஒரே நேரத்தில் ஊற்றிட்டோம்னா தண்ணி ஆயிடும் மாவு. அதுக்கப்புறம் தட்டவே வராது. கொஞ்சம் லெமன் வினிகர் கொஞ்சம் ஊற்றணும். லெமன் ஜூஸ் போடணும், இல்லைன்னா லெமன் வினிகர் போடணும். ஏதாவது ஒன்று போட்டு ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் வடை வந்து தட்டுறதுக்கு தான் இருக்கும். ஏன்னா நம்ம கையில் தட்ட முடியாது. இதை மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி சுடணும். அழகாக இந்த மாதிரி மாவை உருட்டிக்கிட்டு ரவுண்டாக அழகாக இப்படி தட்டி கையிலலாம் தட்ட வராது. இப்படி இந்த இலை இல்லை அந்த மாதிரி பால் கவரு எப்படியாவது தட்டி போட்டு சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம், சும்மா ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் இதை. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுக்கணும்.